என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு நற்செய்தி சொல்ல, நல்வாக்குகளை அளிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண்ணெதிரே தோன்றிருக்கிறேன். தங்க பிள்ளையே, இந்த பதிவை தவற விட்டு விடாதே. உன் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன் கண்ணெதிரே வந்திருக்கிறேன். பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நிகழவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய், கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாய். உதவி செய்யக்கூடிய மனிதர்களெல்லாம் உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறாய். அதனால்தான் இன்று அனைத்தையும் புரிய வைத்து தெரிய வைத்து ஒவ்வொரு தருணமும் பல ஆபத்தில் இருந்து பல கஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, பல விஷயத்தை இழந்த உன்னுடைய புண்பட்ட மனதிற்கு இந்த ஆறாத விஷயத்தை ஆத்தி இந்த மருந்தாக உன் மனதிற்கு மருந்தாக போட்டு ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய கஷ்டத்தையும் கவலத்தையும் போக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்கப்பிள்ளையின் அன்பிற்காக எது வேண்டுமென்றாலும் செய்வேன் என்று இன்று இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். மனதளவில் நீ உடலளவிலும் கஷ்டப்படாதே என் தங்க பிள்ளையே. இன்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் இல்லத்தில் செய்து என்னுடைய திருத்தலத்திற்கு எடுத்துக்கொண்டு ஓடோடி வா. எப்பொழுது என் திருத்தலத்தை மிதிக்கிறாயோ அன்றைய தினத்தில் இருந்து உன் பாவங்கள் அழிகிறது, பல கடன் சுமைகள் விலகுகிறது. ஒவ்வொரு தருணமும் நல்ல செய்தி, நல்ல மாற்றம், நல்ல விசேஷம். திருமண தடையால் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த தடையெல்லாம் நீக்கி அதே போல் உறவுகளை இழந்து நீ பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் சில செய்வினைகளும் சூழ்ச்சிகளும் செய்து நீ வாழவே கூடாது என்று பல சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் என் தங்க பிள்ளையே. ஆனால் இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர் யார், இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் யார், அனைத்தையும் இந்த பதிவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். நீ கண்ணீர் வடிக்காமல் மன அமைதியுடன் கேட்டால் பல விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கும். பல துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் பொய் பேசுபவர்கள், திருடுபவர்கள், பொறாமை பிடித்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். ஆனால் நான் நேர்மையான வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெற்றியில்லா வாழ்க்கையும் கஷ்டத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு சில நபர்கள் உன்னை நம்ப வைத்து உன்னுடைய பொருளையும் பொன்னையும் மனதளவிலும் உடலளவிலும் அதிகமாக ஏமாற்றிவிட்டார்கள். ஆனால் என்னை எப்பொழுது வணங்கினாயோ அப்பொழுதிலிருந்து சில சூழ்ச்சிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் மீது நீ முழுமையாக அன்பு வைத்து விட்டதால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பிரியவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் சில சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் தாயே, நான் அவர்கள் மீது அன்பு வைத்து விட்டேன், அவர்களை விலக முடியவில்லை. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை மாற்றி கொடுங்களே என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, நான் மாற்றத்தை உருவாக்க தயாராகிவிட்டேன், மகிழ்ச்சிகளை கொடுக்க தயாராகிவிட்டேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடைபிடி. எப்படி தெரியுமா என் தங்கப்பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் மாற்றம் வர வேண்டும், மகிழ்ச்சிகள் வர வேண்டும் என்றால் நீ நான் இருக்கிறேன் என்று தைரியமாக இருக்க வேண்டும். ஒரு சிறு பரிகாரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த பரிகாரமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. என்ன பரிகாரம் அது, எப்படி செய்ய வேண்டும், அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன் இந்த பதிவின் மூலமாக. அதனால் கவனமாக கேட்டு கவனமாக நீ செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உன் பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்க எண்ணி 12 நாட்கள் போதுமானது. 12 நாட்களில் உன் வேண்டுதலை அப்படியே நீ கேட்டது கேட்டபடி உள்ளது உள்ளபடியே நடத்தி கொடுப்பேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. எப்படி இதை செய்ய வேண்டும், எந்த வகையில் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்று அனைத்தையும் இப்பொழுது சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள். அதில் உனக்கு என்ன வேண்டுதலோ 1 ரூபாயை நாணயத்தை வைத்து இந்த வரம் தரும் வாராகி இல்லத்திற்கு தேடி வந்து அந்த இல்லத்தில் சூலத்தில் கட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த சூலத்தில் உன் கஷ்டத்தை கட்டும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அந்த தருணத்தில் உன் பாவங்கள், உன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் என தீராத நோய்கள் என
பல செய்வனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதை நீ மனதார நினைத்து 3 முடிச்சுகளை போட்டு உன் இல்லத்தில் இருந்து எடுத்து வந்து இந்த திரிசூலத்தில், இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்தில் கட்ட வேண்டும். அப்படி நீ கட்டும் பொழுது உன்னுடைய தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, அந்த சூலத்தில் நீ கட்டும் பொழுது அந்த பாவ சுமைகளை அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, ஏதாவது உனக்கு யோசனை ஆழமாக இருந்தாலோ, தெரியவில்லை என்றாலோ, புரியவில்லை என்றாலோ இந்த தொலைபேசியின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம். அனைத்திற்கும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தீர்வு வழங்க நான் தயாராகிவிட்டேன். எண்ணி 12 நாட்களில் உன்னுடைய வேண்டுதலையும் நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தருணமும் உன் ஆழ்மனதில் பயங்கள் அதிகரிக்கிறது. நாம் எப்படி செய்வோம்? நமக்கு சரியாகுமா? நமக்கு கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உருவாகுமா? இதையெல்லாம் செய்தால் நமக்கு இந்த விஷயம் கிடைக்குமா என்று ஆழமாக யோசித்து அழுது கொள்ளாதே. ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தையும், மகிழ்ச்சிகளையும், சந்தோஷத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும், உன் வேண்டுதலையும் நிறைவேற்ற இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்று நீ ஒரு முடிவை எடுத்து தயாராக வேண்டும். எப்படி தெரியுமா? என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், என் தாய் திருத்தலத்திற்கு நான் ஓடோடி செல்வேன், ஓடி சென்று திருத்தலத்தில் நான் ஆணையத்தை கட்டுவேன் என்று. என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து கட்ட வேண்டும். என்னுடைய திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது. இடம் தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இடத்தை நீ தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எங்கு இருக்கிறேனோ அந்த இடத்திற்கு வந்து நீ வரத்தை பெற்று செல்ல வேண்டும். ஒவ்வொரு தருணமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரத்தை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் உன்னை காண காத்திருக்கிறேன். வரத்தை கொடுக்க இன்றே நான் தயாராகிவிட்டேன். உடனடியாக முடிவெடு என் தங்க பிள்ளையே. என் தாய் இல்லத்திற்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு மாற்றம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு அனைத்தும் உருவாக போகிறது என்று முடிவெடுத்து விட்டால் உனக்கு செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தையும் உடனடியாக கொடுப்பேன். ஓடோடி வா என் தங்க பிள்ளையே. என் இல்லத்தை தேடி நீ வந்துவிட்டால் உன் கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் அனைத்தும் விலகும். என் இல்லம் எங்கிருக்கிறது, என் திருத்தலம் எங்கிருக்கிறது என்று இந்த தொலைபேசி என் மூலியமாக தொடர்பு கொண்டு ஓடோடி வா. பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் உன் பொன்னான கரங்களால் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் எண்ணி 12 நாள்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ல போறேன். எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை. நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதலை அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை, அந்த தீர்வு 12 நாள்லயே கிடைக்குது. அதனால எப்படி அந்த விரதம் நம்ம இருக்கணும், எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன். உங்களுடைய வேண்டுதல் 12 நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க. அம்பாள் அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க. மெயினா மகாலட்சுமி சொரூபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நீங்க சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சிட்டு இருக்கீங்க அந்த பண பிரச்சனையால. அதனால நம்ம அம்பாள் மெயினா பண பிரச்சனையை சீக்கிரமா தீர்வு கொடுக்கறாங்க. அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினோ 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க. உங்களுடைய குறைகளை இந்த தொலைபேசியின் மூலியமாக சொல்லுங்க. அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும், அது எப்படி தீர்வு அம்பாள் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கறாங்கன்றத நான் சொல்லிடுறேன். சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம்.